ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தாராம். அந்த மகாராஜாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இது கேள்விப்பட்டோன்னா அந்த இளவரசி கண்ணீரோட ஓடி வரா. டாக்டர் கிட்ட தன்னோட அப்பாவுக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு அவ கேட்கும்போது அந்த டாக்டர் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, மனசுல தான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அப்பா கிட்ட கேட்கறா, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அந்த அப்பா சொல்றாரு, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறது அம்மா எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாரு. தன்னோட அப்பாவோட அந்த மனவேதனை நீக்கிறதுக்காக அந்த பொண்ணு சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது கேள்விப்பட்டோன்னா ராஜாவுக்கு உற்சாகம் தாங்க முடியல. தன்னோட வேலையால் அனுப்பி ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்றாரு. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக ராஜா ஒரு பால் பாயாசம் காய்ச்சலான்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே அந்த நிகழ்வுக்கு வர சொல்றாரு. எல்லாரும் வரும்போது அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வர சொல்றாரு. எல்லாருக்கும் பொதுவான ஒரு ராட்சத பானையில அந்த பால் கொதிச்சிட்டு இருக்கு. தாங்க கொண்டு வந்த அந்த டம்ளர்ல இருக்கிற பாலை அந்த பானையில ஊத்திட்டு வராங்க. ஒரு வழியா அந்த பால் பொங்குற நேரம் வந்துருச்சு. ராஜாவும் வராரு. மக்கள் எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா அந்த பானை கிட்ட போயிட்டு அந்த பானையோட மூடியை ஓபன் பண்ணி பார்க்கறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் ராஜாவுக்கு பெரிய ஷாக். அந்த பானையில ஒரு சொட்டு பால் கூட இல்லை. அந்த இறந்தது எல்லாமே தண்ணி தான் இருந்தது. அப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சது, மக்கள் யாருமே அவங்க வீட்டுல இருந்து டம்ளர்ல பால் கொண்டு வரல, எல்லாருமே தண்ணி தான் கொண்டு வந்து ஊத்திருக்காங்க. இந்த கதையில இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. உங்களுக்கு இந்த கதையில என்ன புரிஞ்சதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க.